47 51 வரை நாம் வாசிக்கலாம். யோவான் 1 அதிகாரம் 47 to 51. இயேசு நாத்தான் வேலு தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். கவனிக்கணும், நான் தொடர்ந்து வாசிக்கும் போது நான் சொல்லும்போது வாசிங்க. இயேசு நாத்தான் வேலுவை பார்க்கிறார். பார்த்த உடனே இயேசு சொல்லுகிறார், இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இன்றைக்கு நம்முடைய இருதயம் கபடற்ற இருதயமாய் இருக்கிறதா? நம்முடைய ஆவி கபடற்றதா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். கீழே சொல்லப்படுகிற ஒரு 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இருதயம் கபடற்ற ஒரு நல்ல இருதயமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 32:2 சொல்கிறது. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 32:2. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். கவனிக்கணும், கர்த்தர் சொல்றாரு, எவனுடைய அக்கிரமம் எண்ணப்படவில்லையோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இந்த கபடு ரொம்ப ஆபத்தான ஒன்று. இந்த மனிதர்களுக்குள்ள காணப்படுகிற கபடு, குழந்தைங்க கிட்ட இந்த கபடு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. இந்த குழந்தை கிட்ட நீங்க பார்த்து சொல்லலாம், இது அப்பனை போல மோசமா இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்த நிமிஷம் உங்க கிட்ட வந்து நல்லா பேசும் அந்த குழந்தை. உங்க கையை பிடிச்சி உங்க மேல எழும்போம், உங்க மேல ஏற முயற்சி பண்ணும். உங்களை எந்த விதமான சஞ்சலம் இல்லாம, உங்க மேல வருத்தம் இல்லாம உங்களோடு தொடர்ந்து பயணம் செய்யும், பயணிக்க விரும்பும், அன்போடு நடந்து கொள்ள விரும்பும். ஆனா பெரியவர்களாகி நமக்குள்ள கபடு இருக்கிறது கர்த்தர் அறிகிறார். இந்த இஸ்ரவேலனாகிய இந்த உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி நாத்தான் வேலை குறித்து சொல்லும் பொழுது, அவன் கபடற்றவன். இந்த கபடு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறது, நண்பர்களுக்குள்ள இருக்கிறது, அல்லது வேலை செய்கிற ஸ்தலங்களிலே ஒருவரை தள்ளிவிட்டு இன்னொருவன் மேல வர வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு பெயர் தான் கபடு. அல்லேலூயா. கபடு என்ன தெரியுமா சொல்லுது? கபடு என்று சொன்னா கபடோட நிலைகள் என்ன தெரியுமா நடக்கும்? கபடை குறித்து வேதம் சொல்லுகிறது, கபடுடைய காரியங்கள் சூழ்ச்சி. ஒருவனை சூழ்ச்சி செய்து கீழே தள்ளி மேலே வருவர். கீழே தள்ளி என்ன பண்ணது? அவனுடைய ஸ்தானத்தை பறித்துக் கொள்வது, சூழ்ச்சி செய்து பறித்துக் கொள்வது, வஞ்சனையாய் நடந்து கொள்வது. அதுக்கு பேர் என்னது? வஞ்சனையாய் நடந்து கொள்வது. அல்லேலூயா. வஞ்சனையோடு இருப்பது வஞ்சனை. ஆமென். சங்கீதத்துல 41வது சங்கீதம் என்று நினைக்கிறேன், வாசிக்கலாமா? சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையா பேசுவான். ஒருத்தன் என்கிட்ட போனா நல்ல ஃப்ரெண்டு மாதிரி, நல்ல மாதிரி வருவான். உனக்கு உன் மேல எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், அப்படி வந்து பேசுகிறவன் வஞ்சனையோடு வந்து பேசுகிறான். நமக்கு நல்லது சொல்ற மாதிரியே வந்து நம்மளை படுகுடியில தள்ளிடும், நம்மளை பிரச்சனையில சிக்க வச்சிருவோம். இதுக்கு பேர் தான் என்னது? கபடு. கபடோட மொழி பெயர்ப்பு தான் வஞ்சனை, சூழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏமாற்று வேலை. கபடோட இன்னொரு மறுபெயர் என்னது? தந்திரமா ஏமாற்று, நயவஞ்சம். இதெல்லாம் என்னது? நம்ம கிட்ட நல்லா பேசி விஷயத்தை கலந்துப்பாங்க, அடுத்தவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருவாங்க. அது பேர் என்னது? கபடு. இப்ப கவனிக்கணும், வசனம் சொல்லுகிறது, எவனுடைய ஆவியில கபடு இல்லையோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இருதயம் கபடற்ற இருதயமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் கபடற்றவரா இருக்கணும்ன்றது விதி சொல்றேன். ஏசாயா 53:9 என்ன சொல்லுகிறது என்று வாசிங்கள். ஏசாயா 53:9. பாருங்க, அவர் வாயில வஞ்சனை இல்லை. ஆண்டவருடைய வாய் வஞ்சனையற்ற வாயா இருந்தது, கபடற்றவராய் இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளும் கபடற்றவராய் இருக்க வேண்டும். மற்றவரோடு பேசுகிற பொழுது ஒருவேளை உங்களுக்கு அவங்களோட கூட பேச இஷ்டம் இல்லைன்னா நீங்க விலகிடுங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. வஞ்சனையோடு பேசி பழகாதீங்க, வஞ்சனையோடு நடந்து கொள்ளாதீங்க. நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மற்றவர்கள் உங்களிடத்துல எப்படி பேசுகிறார்கள் என்பது உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். கபட நாடகம் ஆடினால் அவருடைய கபடினாலே நீ விழுந்து விடுவாய், உன் குடும்பம் விழுந்து விடும், உன் வாழ்க்கை
அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது கபட்டுனாவே உனக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. அடுத்தவன் வாழ்க்கையை கெடுப்பதிலே அந்த கபடு நாவு ஓயவே ஓயாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசாயா 53:9 வாசித்தோம், அவர் வாயிலே வஞ்சனை இல்லை. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 14:5 சொல்லுகிறது, வாயிலே கபடம் இல்லாது இருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களுடைய வாயில் என்ன இருக்கக்கூடாது? கபடம் இல்லாது இருந்தார்கள். நீங்க தேவனுடைய பிள்ளைனா உங்க வாயில கபடம் இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு ஏன் வரல, ஏன் கொடுக்கலன்ற விஷயத்துல கபடம் இல்லாம பேச கத்துக்கணும், கபடம் இல்லாம பழக கத்துக்கணும். ஒருத்தவங்களோட கூட கபடு நாடகம் ஆடுகிறான் என்று சொன்னால் அவனுக்கு இழப்பு அல்ல, அவனை நம்புகிற உனக்கு தான் இழப்பு. அல்லேலூயா. சில பெண்கள் தன்னுடைய காதலனையோ கணவனையோ நல்ல கபடு நாடகத்தோடு பேசி நயவஞ்சகமாய் பேசி அழைத்து கொண்டு போய் கொலை செய்து விடுகிறார்கள். அவளை நம்பினதுனால இப்ப அவளுக்கு நஷ்டமா இவனுக்கு நஷ்டமா? இவளை நம்பி போனவனுக்கு நஷ்டம், அவனை நம்பி போன இவனுக்கு நஷ்டம், ஜீவனே போயிருந்து. கபடு நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். தந்திரமா ஏமாத்தி கூட்டு போயிட்டாங்க ஸ்கூல் பிள்ளைகளை. அடுத்தவன் பெண்டாட்டியை தந்திரமா கூட்டு போயிட்டான். மனைவி தன் புருஷனை தந்திரமா கொண்டு போய் கள்ளக்கால வைத்து கொண்டு போட்டான். நீ ஏன் அவங்களை நம்புற? மனைவி கணவனுக்கு 100% உண்மையா இருக்கும், கோப்பனாச்சா இருக்கும். ரகசியம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கவே கூடாது. பேச்சுல உண்மையா இருக்கணும். நண்பர்களுக்குள்ள பேச்சு வழக்கத்துல உண்மை இருக்கணும். கபடா ஒருத்தவங்கிட்ட பேசுறான், அவன் ஒரு விஷயத்துல மாறுபாடா இருக்கிறான், நீ அவனை விட்டு விலகு. வசனம் அப்படிதான் சொல்லு, மாறுபாடானவனுக்கு 2 தடவை புத்தி சொல்லி அவனை விட்டு விலகு. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு தேவையே கிடையாது. அல்லேலூயா. மாறுபாடானவர்கள் கபடானவர்களை விட்டு விலகி விடு. அவர்களோடு நீ ஐக்கியப்படுவது உனக்கு தான் நஷ்டம். உன் சமாதானம் கடைசி வரைக்கும் இழந்து கொண்டே இருப்பாய், நீ எல்லாவற்றையும் இழந்து கொண்டு இருப்பாய். அப்படி ஒரு கெட்ட சிநேகிதர் உனக்கு தேவையே கிடையாது. உங்ககிட்ட உண்மை இல்லாத நண்பர்களா, ஐயோ அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க, உண்மை இல்லாத நண்பர்கள் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? நீ ஆண்டவர்கிட்ட பேசி அவங்களை விட்டு விலகி விடுவது நல்லது. எனக்கு இன்னி வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தரும் கிடையாது. என்ன ஒருத்தர் சமீபத்தில் கேட்டார், ஸ்கூல் படிச்ச ஃப்ரெண்ட்ஸ்ல உங்களுக்கு யாருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்? எல்லாரும் தான் ஃப்ரெண்டு, எல்லாரும் தான். பார்த்தா பேசுவேன், அவ்வளவுதான். அவன் வீட்டை தேடி நான் போனதில்லை, அவன் என் வீட்டை தேடி வந்ததில்லை. நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நட்பு வளர்த்து கொண்டது கிடையவே கிடையாது.